ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பாதாமை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஊற வச்ச பாதாமை நம்ம தோல் எடுத்துக்கலாங்க. எல்லா தோலையும் எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டாக கொறுப்பாக இருக்கணும், அப்படி அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. இப்போ பாதாம் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்து அரைக்கணுங்க. 100 கிராம் பாதாமுக்கு 50 ml நான் பால் எடுத்துருக்குறேன். அந்த பால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் நம்ம அரைச்சி விழுத எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கேஸை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க அல்வா கிண்டணும். அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கிண்டணும். அதுவும் இல்லாமல் நல்லா கைவிடாத கிளறிக்கினே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா அந்த பாதாமுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கினே இருக்கணுங்க. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியானது கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ml நெய் தேவைப்படுங்க. 100 கிராம் பாதாமுக்கு 50 ml தேவைப்படும். இப்போ நெய் சேர்க்கும்போது கொஞ்சமாக ஒட்டாத வரும் பாருங்கள். முன்னாடி ஒட்டின்னு இருந்தது இல்லைங்களா, இப்போ ஒட்டாமல் வருது பாருங்கள். நெய் சேர்க்க சேர்க்க வானலில் ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானது. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் பாதாமுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இலகி கொடுக்கும். நல்லா கிண்டிக்கினே இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை இலகினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கினே இருக்கணும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கிராம் சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுனே இருங்க. கிளற கொஞ்சம் கலர் வரும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்டுனாலே கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த குங்குமப்பூ நீங்கள் பாலில் கூட நீங்கள் கரைச்சி வச்சுட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்க சேர்க்க நம்ம பார்த்திங்கன்னா அந்த அல்வா நல்லா திரண்டு வரும். அல்வா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து கிண்டிக்கினே இருக்கணுங்க. லாஸ்ட்டு அல்வா முடிகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கினே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க, யார் வேணாலும் செஞ்சிடலாம். இது கிண்டுற பதம் மட்டும்தாங்க. நீங்கள் கிண்டாத விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற ஒரு அல்வா தான் இது. திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. அதாவது டோட்டலாக ஒரு 50 ml நெய் தேவைப்படும். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆகிடுது. அந்த வானலில் விட்டு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இப்போ பவுலில் எடுத்துகிட்டு மேலே பொடியாக நறுக்குனா பாதாமை சேர்த்துட்டு லைட்டாக குங்குமப்பூ சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.